அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் யுத்தத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு 557வது நாளாக இருக்குது. இந்த நிலையில் இஸ்ரேல் கொஞ்சம் கூட தன்னுடைய தாக்குதல்களை நிப்பாட்டாம அங்கே இருக்கிற பொதுமக்கள் மேலே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாலஸ்தீனத்தில் இப்போ வரைக்கும் 70,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 1,10,000 பேர் கை கால்களை இழந்து ஊனமாயிருக்கிறாங்க. இதை ஒரு யுத்தம்னு சொல்றதை விட ஒரு இன அழிப்புன்னு சொல்லலாம். இஸ்ரேல் முழுக்க முழுக்க அங்கே ஒரு இன அழிப்பை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் மேலும் 31 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 49 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க கடந்த 24 மணி நேரத்தில். முழுக்க முழுக்க இந்த அநியாயங்களை எல்லா அரபு நாடுகளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் எந்த அரபு நாடுகளும் கையாளாகாத நாடுகளாக தான் இருக்குது. இந்த நிலையில எங்கள் மக்களை நாங்களே காப்பாற்றுறோம் அப்படின்னு களத்தில் இறங்கின ஹமாஸ் நேற்று கிழக்கு சுஜாயியா பகுதியில், காசால கிழக்கு சுஜாயியா பகுதியில் கடுமையான தாக்குதல்களை அங்கே இருக்கிற இஸ்ரேல் துருப்புகளை நோக்கி நடத்தியிருக்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 2 மெர்கவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கு. ஒரு மெர்கவா டேங்க்ல 7லிருந்து 8 பேர் இருந்தாலும் கிட்டத்தட்ட 2 மெர்கவா டேங்க்ல 16 பேர் இருப்பாங்க. ஸோ நேற்று 16 இஸ்ரேலிய துருப்புகள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ மீண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு களத்துக்கு வந்துட்டாங்க. தற்போது மீண்டும் அங்கே போர்க்களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேலதிகமாக இன்னொரு செய்தியை நேற்று வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது இஸ்ரேலிய இராணுவம் அதிகமாக பொதுமக்கள் இருக்கிற இடத்த தான் தாக்குதல் நடத்துவாங்க. ஆனால் நேற்று ஹாஸ்பிட்டல்ஸையா நோக்கி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அல்-ஷிஃபா ஹாஸ்பிட்டல், கமால் அத்வான் ஹாஸ்பிட்டல், நாசர் ஹாஸ்பிட்டல், அப்புறம் அல் அஹ்லி ஹாஸ்பிட்டல், அல் அக்ஸா ஹாஸ்பிட்டல், இந்த 5 ஹாஸ்பிட்டலில் நிறுத்தி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. பொதுமக்கள் அடிபட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் தான் போய் சேருவாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல்லையுமே நேற்று தாக்குதல் நடக்குது அப்படின்றப்ப அந்த மக்கள் எங்கே போகணும்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே இந்த மக்களுக்காக துவா செய்யுங்க. இந்த நிலையில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு. என்னன்னா, மாலத்தீவு, நம்ம எல்லாருக்குமே மாலத்தீவு பற்றி தெரியும். மாலத்தீவுன்றது ஒரே ஒரு தீவு கிடையாது. கிட்டத்தட்ட 1192 தீவு கூட்டங்கள் உடையது தான் இந்த மாலத்தீவு. இந்த மாலத்தீவுல முழுக்க முழுக்க டூரிஸ்ட்டை நம்பி தான் இருப்பாங்க. அங்கே டூரிஸ்ட் அவங்க வர்றது தான் அந்த நாட்டுக்கே வருமானம். அது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க இந்த மாலத்தீவு சைனாவுடைய ஆதரவுல தான் இருக்கு. இந்த நிலையில மாலத்தீவினுடைய ஜனாதிபதியா இருக்கிற மொயூசு அவர் நேற்று ஒரு சட்டம் ஒன்றை அங்கே அந்த நாட்டு பாராளுமன்றத்திற்கு பாஸ் பண்ணியிருக்காரு. என்னன்னா, இனிமே இஸ்ரேலியர்கள் யுத்தம் முடிகிற வரைக்கும் மாலத்தீவுக்குள்ள டூரிஸ்டா வரக்கூடாது. மேலும் எந்த இஸ்ரேலிய துருப்புகளும் எந்த இஸ்ரேலிய நாட்டு மக்களும் எங்களுடைய நாட்டிற்கு டூரிஸ்டா வரக்கூடாது. எந்த ஒரு காரணங்களுக்காகவும் எங்க நாட்டிற்கு நீங்க வரக்கூடாது, போர் முடிகிற வரைக்கும் அப்படின்ற ஒரு சட்டத்தை நேற்று பாராளுமன்றத்துல பாஸ் பண்ணி அதை நடைமுறைப்படுத்தி விட்டார். அதாவது அந்த சட்டமும் பாஸ் ஆயிடுச்சு. இனிமேல் இஸ்ரேலியர்கள் யாரும் மாலத்தீவுக்குள்ள என்டர் ஆக முடியாது. ஸோ இப்படி ஒரு சட்டத்தை போட்டிருக்காரு அந்த நாட்டு ஜனாதிபதியா இருக்கிற மொயூசு. இந்த செய்தி முழுக்க முழுக்க பாலஸ்தீன் மக்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு செய்தியா தான் இருக்கு. ஏன்னா உலகத்துல கிட்டத்தட்ட ஏகப்பட்ட முஸ்லிம் நாடுகள் இருக்கு. சவுதி, கத்தார், பஹ்ரைன், எகிப்து, ஜோர்டான், இந்த மாதிரி நிறைய நாடுகளை நம்ம சொல்லிட்டே போகலாம். அந்த எந்த நாடுகளுக்கும் இல்லாத ஒரு தைரியம் மாலத்தீவு அப்படின்ற ஒரு சின்ன முஸ்லீம் கண்ட்ரிக்கு இருக்கு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பாராட்டிற்குரிய செயல் தான். இதே மாதிரி ஒரு சட்டத்தை சவுதியில் பாஸ் பண்ணுவாங்களா, பஹ்ரைனில் பாஸ் பண்ணுவாங்களா, கத்தாரில் பாஸ் பண்ணுவாங்களா? இவ்வளவு மிகப்பெரிய முஸ்லீம் நாடுகள் எல்லாமே பயப்படுவாங்க இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சின்ன நாடு, சைனா ஆதரவுடைய ஒரு நாடு, இப்படி ஒரு தைரியமான முடிவை அவங்க சைட்லேருந்து எடுத்திருக்கிறாங்க. இது மிக மிக பாராட்டிற்குரிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். மேலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரான்ஸுடைய ஜனாதிபதியா இருக்கிற இமானுவல் மெக்ரான் இவர் ரீசண்டாக ஒரு செய்தி சொல்லியிருந்தார். என்னன்னா, வரும் ஜூன் மாதத்துல நாங்க பாலஸ்தீனத்தை தனி நாடா அங்கீகரிக்க போறோம் அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. பிரான்ஸ்ன்றது ஒரு சின்ன நாடு கிடையாது. இவங்க ஐநால உரிமை கொண்ட நாடு. அதாவது வீட்டோன்ற பவர் உடைய மிகப்பெரிய நாடு தான் இந்த பிரான்ஸ்.
இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நாடு பாலஸ்தீனுக்கு ஆதரவா அதை தனி நாடாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்கு போயிருக்கிறாங்க. இந்த நிலையில பெஞ்சமின் நெத்தன்யாகு பிரான்சுடைய பிரதமர் இமானுவல் மெக்ரானுக்கு நேற்று தொலைபேசி வாயிலா சில விஷயங்களை பேசியிருக்காரு. அதாவது, நீங்க பாலஸ்தீனத்தை தனி நாடா அங்கீகரிக்கிறது தீவிரவாதத்திற்கு நீங்கள் கொடுக்கும் பரிசு. நீங்கள் தீவிரவாதத்தை வளர்ப்பதற்கு இது சமானமாகும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஸ்டாண்ட்லேருந்து ஒழுங்கா வெளியே வந்துருங்க. பாலஸ்தீனத்தை தனி நாடா அங்கீகரிக்கிறோம் அப்படின்ற இந்த நிலையிலிருந்து நீங்க வெளியே வந்துருங்க. இந்த மாதிரி நீங்க பண்ண வேணாம் அப்படின்னு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பிரான்சுடைய பிரதமராக இருக்கிற இமானுவல் மேக்ரானுக்கு நேற்று தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறாரு. அதாவது, பாலஸ்தீனுன்ற ஒரு நாடு, அந்த நாட்டுக்குள்ள இஸ்ரேல்காரனுங்க உள்ள வந்து, யூதர்கள் உள்ள வந்து பாலஸ்தீனம்ன்ற இந்த நாட்டையே பிடிச்சு அவங்களுடைய நாட்டையே இவனுங்க புடுங்கி இவனுங்க இஸ்ரேல்னு ஒரு தனி நாடை உருவாக்கி வச்சிருக்கிறானுங்க அந்த அயோக்கிய பசங்க. ஆனா சொந்த நாட்டு மக்களுக்கே விடுதலை கொடுக்க கூடாது, அவர்களை தனி நாடா அங்கீகரிக்க கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க இந்த யூத எச்ச நாய்கள். இதற்கு இமானுவல் மெக்ரான் தெளிவா ஒரு ட்வீட் ஒன்று எக்ஸ் வலைதளத்துல போட்டாரு. என்னன்னா, நாங்க இந்த ஸ்டாண்ட்ல இருந்து பின்வாங்க போறது கிடையாது. காசா மக்கள் நீண்ட காலமா ஒரு துன்பத்துக்குள்ள இருக்கிறாங்க. இந்த துன்பத்தை போக்குறதுக்கு ஒரே வழி அவர்களை சுதந்திர நாடா அறிவிக்கிறது தான். ஸோ அந்த நிலையிலேருந்து நாங்க எக்காரணத்துக்கு கொண்டும் நாங்க பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு அவர் எக்ஸ் தளத்துல இன்னைக்கு பதிவிட்டிருக்காரு. மேலும் இன்னைக்கு இன்னொரு மிக மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு. நம்ம ஒரு 2-3 தினங்களா பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னன்னா, இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற இராணுவத்தினரே இந்த போரை நிப்பாட்ட சொல்லி பல பேர் பதவி விலகிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில இன்னைக்கு மேலும் 11,000 பேர் இஸ்ரேலிய இராணுவத்திலிருந்து பதவி விலகி இருக்கிறாங்க. அதுல மோஸ்டா யார் இருக்கானா, இராணுவ வீரர்கள், அப்புறம் வந்து விமானப்படை, காலாட்படை, தரைப்படை வீரர்கள், அப்புறம் கடற்படை வீரர்கள், அதிகமா ஆசிரியர்கள், பத்திரிகையாளர்கள், மொசாதினுடைய உறுப்பினர்கள், சிம்பத்தினுடைய உறுப்பினர்கள், அப்புறம் கோலானி படைப்பிரிவு. இந்த கோலானி படைப்பிரிவிலிருந்து இன்னைக்கு ஒரு 150 பேர் இந்த குழுல சேர்ந்திருக்கிறாங்க. அதாவது, எங்களுக்கு யுத்தம் வேணாம், இந்த யுத்தத்தை உடனே நிறுத்துங்க, அந்த மக்களை நீங்க கொன்னுகிட்டு இருக்கிறீங்க, நம்மளுடைய ஹாஸ்டேஜஸையுமே நீங்க கொன்னுகிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு எல்லாரையும் போரை நிறுத்தி நம்ம மக்கள் 57 ஹாஸ்டேஜஸையுமே திருப்பி கொண்டு வாங்க அப்படின்ற அந்த குழுல இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த கோலானி படைப்பிரிவை பத்தி நம்ம பேசணும். இவங்க இஸ்ரேல்லையே மிக துல்லியமா அட்டாக் பண்ணக்கூடிய மிக திறன் வாய்ந்த ஒரு படையினர் தான் இந்த கோலானி படைப்பிரிவு. இந்த 6 நாள் யுத்தம் வந்து இஸ்ரேல் பண்ணாங்க அரபு நாடுகளுக்கு எதிராக. இந்த 6 நாள் யுத்தத்துல பெரும் பகுதிகளை பிடிச்சாங்க. அதாவது, லெபனான்ல பல பகுதிகளை பிடிச்சாங்க, காசால பல பகுதிகளை பிடிச்சாங்க, ஈராக்ல பல சிரியால பல விதமான பகுதிகளை பிடிச்சாங்க. இந்த 6 நாள் யுத்தத்துல இருந்துதான். இந்த 6 நாள் யுத்தத்துல இந்த இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோலானி படைப்பிரிவு. ஸோ இந்த கோலானி படைப்பிரிவு தான் இருக்கிறதுலே டேஞ்சரான படைப்பிரிவுன்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே டாப் 10 லிஸ்ட்ல இருக்கிற அந்த டேஞ்சரஸ் ராணுவ வீரர்கள்ல இந்த கோலானி படைப்பிரிவு இருப்பாங்க. ஸோ இந்த கோலானி படைப்பிரிவுல இருந்து 150 பேர் இன்னைக்கு பதவி விலகி இருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் பதவி விலக ஆரம்பிச்சிட்டாங்க. இது பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு மிகப்பெரிய தலையிடியா இருக்குது. ஸோ அவருக்கு வேற வழியே இல்லை. அவர் யுத்தத்தை நிறுத்தி தான் ஆகணும். அவர் சமாதான உடன்படிக்கை போய் தான் ஆகணும். இல்லைன்னா அவர்கள் நாட்டு மக்களாலேயே துரத்தப்படுவார் என்பதற்கு இது எல்லாமே ஒரு சாட்சியமா இருக்குது. எது எப்படி போனாலும் அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க. பாலஸ்தீன மக்களுக்காக துவா செய்யுங்க. பாலஸ்தீனம் வெற்றி பெறும் வரை, பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையும் வரை எனது குரல் அந்த அப்பாவிகளுக்காக ஒலித்து கொண்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். இன்ஷா அல்லாஹ். மேலும் இன்னொரு காணொளியில வந்து உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.